வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது பனானா அல்வா. நம்ம வீட்டில் நிறைய பழம் இருக்கும், வாழைப்பழம். அந்த பழத்தை வச்சு நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ சொல்லியிருக்கேன்ல. ஆனால் இன்றைக்கி இந்த பழத்தை வச்சு எப்படி அல்வா பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் தான், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸில் வச்சு எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு 2 நாள் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் ஷெஃப் தீனா குக்ஸ்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி. நிறைய பேர் நான் சொன்ன பிறகு சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, ஆனால் சூப்பராக இருக்குது வீடியோ, நல்லா இருக்குது, இதில் வந்து இன்னும் நிறைய டீட்டெயிலாக சொல்லாமே அந்த டைட்டிலில், அதாவது சப்டைட்டிலில் சொல்லலாம்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதை பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் கூட ஒரு கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஆக்சுவலாக என்ன கேட்டேன்னா, மியூசிக் இல்லாமல் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. மியூசிக் இல்லாமல் போடலாம், ஆனால் 3 நிமிஷம் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான் மியூசிக் ஆட் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொன்ன அந்த ஃபீட்பேக் எல்லாத்தையும் நான் எடுத்து அதை கரெக்ஷன் கொடுத்துட்டு வரேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? பனானா அல்வாக்கு தேவையான பொருட்கள்: பனானா 8லேருந்து 10 நம்பர், சர்க்கரை 250 கிராம், முந்திரி பருப்பு 15லேருந்து 20 நம்பர், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், நெய் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு சூப்பரான ஸ்வீட். அந்த ஸ்வீட்டும் நம்ம வீட்டில் இருக்க பழத்தை வச்சு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது பனானா அல்வா. இந்த பனானா அல்வா நான் பண்ணுறதுக்கு மஞ்சள் பழம் எடுத்திருக்கேன். இந்த மஞ்சள் பழம் இல்லாமல் வேறு எதுனா பழம் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா, நேந்திரங்க பழம் யூஸ் பண்ணலாம், கருப்புரவள்ளி யூஸ் பண்ணலாம், மலை வாழை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வகையான பழங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பழத்தை அப்படியே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறோம். அதனால் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு ஒரு கடாயில் நெய் போட்டிருக்கேன். நெய் என்னடா இவ்வளோ போடுறேன்னு சொல்லி நினைக்க வேண்டாம், கொஞ்சம் நெய் அதிகமாக போட்டிருப்பேன். இந்த பனானா, அதாவது இந்த பழத்தை குக் பண்ணி முடித்த பிறகு நெய் எடுத்துருவேன். அதனால் நெய் கொஞ்சம் சூடான பிறகு இந்த பழத்தை போடுங்க. சூடு இல்லாமல் கொஞ்சம் நெய் கம்மியாக போட்டுனா குக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், ரொம்ப நேரம். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், நெய் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவும் போட்டு அந்த பழத்தையும் இதில் போட்டு நல்லா குக் பண்ணுறோம். இந்த மாதிரி குக் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 15லேருந்து 20 நிமிஷம் டைம் எடுக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதாவது இந்த பழம் நல்லா ஒரு கெட்டியான பக்கம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, எக்ஸஸாக இருக்க நெய் எடுத்துகிறோம். இந்த நெய்யை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கடைசியாக முந்திரி தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதனால் இப்போ இந்த நெய்யை எடுத்துடலாம். அடுத்தது இந்த பழம் வந்து எந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துருக்குன்னு சொல்லி கையில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த பழத்தை கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டினீங்கன்னா ஒட்டாத அளவுக்கு வந்துருக்கணும். அதுக்கு பிறகு தான் சர்க்கரை யூஸ் பண்ணணும். இந்த சர்க்கரை போட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா, திருப்பி லூஸ் ஆகும். அதாவது அந்த சர்க்கரை குக் பண்ண டைமில் டைலூட் ஆகும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆகும்போது கொஞ்சம் திருப்பி லூஸ் ஆகும். திருப்பி கெட்டியான பக்குவம் எடுத்து வரதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் டைம் எடுக்கும். அதே டைமில் நீங்கள் அல்வா பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கை வலிக்கும், ஆனால் இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் யாரோ ஒருத்தரை வச்சுட்டு நீங்கள் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாற்றி மாற்றி குக் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம்ல, இந்த மாதிரி நெய்யை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூனாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே அதிகமாக போட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நெய்யும் அந்த பனானாவும் ஒன்றா சேராது. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த நெய் சூடாக அந்த பழம் வந்து கலர் மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகும், அதுக்கப்புறம் டார்க் ப்ரௌன் ஆகும். கொஞ்சம் லைட்டாக டார்க் ப்ரௌன் வர டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணுறேங்க. ஓவர் குக் பண்ணால் என்ன ஆகுதுன்னா, சுகர் வந்து ரொம்ப குக் பண்ண கிறிஸ்டல் ஆகிடும். அதுக்கப்புறம் அல்வா வந்து கையில் எடுக்காத பக்குவத்துக்கு வந்துடும். அதனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க டைம்லேயே நீங்கள் எடுத்துடலாம்னு சொல்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, ஏற்கனவே நம்ம நெய் எடுத்தோம் பார்த்திங்கன்னா,
அந்த நெய்யிலே முந்திரி பருப்பு லைட்டாக வறுத்துருங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அல்வா இதில் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி கலர் வராது. இதுக்கு என்ன காரணம் கேட்டால் கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்து குக் பண்ணால் இந்த மாதிரி கலர் நல்லா வந்துடும். வேறு எதுவுமே இல்லை. மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இதை என்ன பண்ணுன்னா, நம்ம பர்ஃபி கட் பண்ணுவோம்ல வீட்டில், அந்த மாதிரி ஒரு ட்ரேயில் செட் பண்ணி கட் பண்ண போகிறோம். இந்த ட்ரேயில் கொஞ்சம் லைட்டாக கீ அப்ளை பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அல்வாவை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஒரு ஈவனாக ரெடி பண்ணுறேங்க. இந்த இடத்துல கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணால் ஒரு சின்ன சின்ன பீஸஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணோம். ஒரு சூப்பரான பண்ண அல்வாடி. எனக்கு சைஸ்லாம் வேண்டாம், நான் அப்படியே சாப்பிட்றேன்னுச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிடலாம். இப்போ இந்த அல்வாவும் கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க பழத்தை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய ரெசிபி போட்டுட்டு வரேன். அதில் இந்த ஒரு ரெசிபியும் ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் இந்த பனானா அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.